ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. சில பர்சனல் ஒர்க்கு, பிஸ்னஸ் ஒர்க் இருக்கிறதுனால நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சில ஒர்க்கில் ஸ்ட்ரக்கப் ஆகிட்டோம். ஸோ நம்மளால் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக அந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்லேயே பேச போகிறோம்னு பார்த்துட்டோம்னா, நம்ம கொஞ்சம் செட்பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு வரதாக இருந்தது. நம்ம எப்படி அந்த செட்பேக்ஸில் இருந்தும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தோம், வந்து எப்படி பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம ஏதாவது ஒர்க்கு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஓகே, லைஃப்பில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோனை ஓவர் கம் பண்ணி வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எப்படி அடையிறது அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டுருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு, அல்லது சைடு ஹஸ்ல் மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி வந்து நம்மளோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸை வந்து டெடிக்கேட்டடாக அந்தந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த செட்பேக்ஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு 3 டைப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணி வரமோ, ஸோ நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியுமோ, நம்ம அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மெத்தேடு மூலயமா நம்மளை அறியாமையே நம்ம அந்த செட்பேக்ஸ் திங்கிங்கிலேருந்து ஆக்டிவ் திங்கிங்க்கு, ப்ராக்ரெசிவ் திங்கிங்க்கு நம்ம போயிடுவோம். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு எங்கே இருந்தால் நம்மளுக்கு சரியாக இருக்குமோ அந்த இடத்துலேருந்து நம்மளோட திங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு யாராவது ஒரு தெரிஞ்ச நபர் கூடயோ ஃப்ரெண்ட்ஸு கூடயோ அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்க பர்சன்ஸ் கிட்ட பேசுனா அவங்களுக்கு தங்களுக்கு தேவையான கான்ஃபிடென்ஸும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து அந்த பேசணும்னு நினைக்கிற அவங்க கன்சர்ன் பர்சன்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அவங்களால அந்த செட்பேக்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம யார்கிட்ட பேசணும் நம்மளுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட நம்ம பேசணும். அடுத்ததாக சில பேர்ஸுக்கு ஏதாவது படிச்சிருப்பாங்க, அல்லது சம் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, ஏதாவது டிவிலேயோ சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும் பொழுதோ, அல்லது சில சேனல்ஸில் வந்து வீடியோஸ் பார்க்கும் பொழுதோ, சில மூவிஸ் பார்க்கும் பொழுதோ அவங்களுக்கு நல்ல ஹைப்பர்டாக மோட்டிவேட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாகவும் அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி திங்ஸ் நம்ம வாட்ச் பண்ணுறோம் அது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த மாதிரி வீடியோஸையும் அல்லது அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்மளோட செட்பேக்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்துட்டாலே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அட்டெண்ட் பண்ணி கிராப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸ் செஞ்சிட்ருக்கும் பொழுது அடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மைண்ட் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே 2-3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிளேஸில் இருக்கணும், அல்லது சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட பேசணும். ஸோ அது சம்மந்தப்பட்டான டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஆடியோ அந்த மாதிரி எது நம்மளுக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்குமோ அதை நம்ம பார்க்குறது கேட்குறது மூலிமா நம்மளால் பழைய செட்பேக்ஸ்லேருந்து வெளில வர முடியும். ஸோ நான் என்னோடய செட்பேக்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தான் நான் கடைப்பிடிப்பேன். சில டைம்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு மூட் அப்செட்டாக இருக்கும் பொழுது புக்ஸு படிக்க ட்ரை பண்ணுவேன். அந்த புக்ஸுலேருந்து நம்மளுக்கு கிளியர் பிக்சர்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் இருந்துட்டு ஃபார்வேர்டாக போகலாம். சில நேரங்களில் சில வீடியோஸ் பார்ப்போம், அல்லது ஒரு நல்ல குட் மூவி, சில சேனல்ஸில் இருக்கிற வீடியோஸ் அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும் பொழுது சில நேரங்களில் நான் அது ரிலேட்டடாக உள்ள பர்சன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறது மூலிமாவும் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை அவங்ககிட்ட கேட்குறது மூலிமாவும் நான் வந்து என்னோடய செட்பேக்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். ரெண்டாவது, எனக்கு தெரியுதோ தெரியலையோ நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல நான் இருந்து திங்க் பண்ணணும், நான் எந்த இடத்துல இருந்து திங்க் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல அது ஒரு பார்க்கு, ஒரு ப்ளே கிரவுண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு
நல்ல தாட்ஸ் வருமோ அந்த இடத்துல நம்மளோட பாடியை ப்ரெசன்ஸாக வச்சுக்கிறது மூலிமா நம்ம செட்பேக்ஸ்லேருந்து வெளில வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி சில டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் என்னோடய செட்பேக்ஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நம்ம அந்த செட்பேக்ஸ்லேருந்து வந்துட்டோம்னா நம்மளோட மைண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எது நம்மளுக்கு ஹூக்கப் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு, அந்த மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட், அதாவது நம்ம ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு எது தடங்களாக இருந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகுதோ அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு பேட் தாட்ஸ் வரும் பொழுது நம்ம அந்த பேட் தாட்ஸை எப்படி ஒமிட் பண்ணுறோம் மைண்ட் லெவலில் அப்படிங்கிறது மூலியமாக தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டிஸையோ ஒரு கோலையும் பர்சியூ பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு டே லைஃப்பில் நிறையா திங்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் வாட்ச் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டடீஸு, அவுட் சைடு பீப்புள்ஸு, நெகோசியேஷன்ஸு, இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணும் பொழுது நம்மளோட மைண்ட் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வேணுங்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ நம்ம மைண்ட் எந்த அளவு கிளியராக இருக்குது, நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட செட்பேக்ஸ்லேருந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரங்கிறத பொறுத்து தான் நம்மளோட டெவலப்மெண்ட் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் ப்ராக்டிக்கலாக ஸ்டடி பண்ணி எனக்கு அப்ளை பண்ணி பார்த்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சஜஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இனிமேல் கண்டினியூஸாக இந்த மாதிரி எப்படி நம்ம லைஃப்பில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஒரு பீப்புள் ஆர் பர்சன்ஸை சுற்றி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம கண்டினியூஸாக வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.